டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து தற்போது அமைச்சரவை கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார், இந்த கூட்டம் தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. டெல்லியில் மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் மோடி இல்லத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மத்திய அமைச்சர்கள் அஸ்வினி வைஷ்ணவ் உள்ளிட்ட கேபினெட் அமைச்சர்கள் பலரும் பங்கேற்றிருக்கின்றனர். இந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஏற்றுமதி திட்டங்களை ஊக்குவிப்பது தொடர்பான சில திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து மிக முக்கியமாக பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ளது. எப்போது பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் என்றால், எப்போதெல்லாம் நாட்டில் மிகப்பெரிய பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனை எழுகிறதோ அப்போதுதான் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெறும். டெல்லியில் நேற்று முன்தினம் நடைபெற்ற கார் வெடிப்பு சம்பவம் நாடு முழுக்க அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் இப்போது நடைபெற இருக்கின்ற பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக இந்த கூட்டத்தில் மிக விரிவாக விவாதிக்கப்பட இருக்கிறது. இது தவிர தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் நாட்டின் பாதுகாப்பு குறித்த சூழலை பிரதமர் மோடிக்கு எடுத்துரைக்க இருக்கிறார்கள். உண்மையில் இப்போது நமக்கு எழுந்திருக்கக்கூடிய கேள்வி, நாடு பாதுகாப்பாக இருக்கிறதா இல்லையா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. ஏனென்றால் பயங்கரவாதிகள் டெல்லி மட்டுமல்ல நாடு முழுவதும் பல்வேறு முக்கிய இடங்களில் தொடர் தாக்குதலை நடத்த திட்டமிட்டிருந்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் பயங்கரவாதிகளுடைய உண்மையான திட்டம் என்ன, இதில் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது, அடுத்த கட்டமாக பாதுகாப்பை பலப்படுத்த எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் என்ன, குறிப்பாக எல்லைப்புறத்திலும் சரி நாட்டிற்கு உள்ளே இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு இடையிலான எல்லை பகுதியிலும் பாதுகாப்பை பலப்படுத்த எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள், குறிப்பாக டெல்லியில் இந்த கார் வெடிப்பு சம்பவம் நடைபெற்ற விவகாரத்தில் உளவுத்துறையினுடைய தோல்வி ஏதேனும் காரணமாக இருக்குமா என்ற பல்வேறு கோணங்களில் விசாரணை விவாதம் என்பது நடத்தப்பட்டு சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட இருக்கிறது. கடந்த ஏப்ரல் மாதம் ஜம்மு காஷ்மீரில் பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து பிரதமர் மோடி தலைமையில் பாதுகாப்புகளுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் நடத்தப்பட்டது. அந்த கூட்டத்தில் பாகிஸ்தான் மீது பல்வேறு தடைகள் விதித்து முக்கிய முடிவு எடுக்கப்பட்டது. குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்களை அந்த நாட்டிற்கு அனுப்புவது, பாகிஸ்தான் நாட்டவருக்கு வீசா மறுப்பது, அதே போல அட்டரி வாகா எல்லையை காலவரையறையின்றி மூடுவது, பாகிஸ்தானுடனான சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன. ஆனால் இன்றைக்கு நடைபெறுகின்ற கூட்டத்தில் அப்படிப்பட்ட முடிவுகள் எடுக்கப்படுமா என்ற ஒரு சந்தேகமும் கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஏனென்றால் பெஹல்காம் தாக்குதலை பொறுத்தவரை அந்த தாக்குதல் நடந்த உடனேயே இதற்கு நாங்கள் தான் பொறுப்பு என தி ரெசிஸ்டன்ஸ் போர்ஸ் என்ற ஒரு பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்றது. அந்த ரெசிஸ்டன்ஸ் போர்ஸ் என்ற அமைப்பு யாருடைய அமைப்பு என்று பார்த்தால், பாகிஸ்தானிலிருந்து செயல்படக்கூடிய லஷ்கர்-இ தைபா பயங்கரவாத இயக்கத்தினுடைய துணை அமைப்பு. ஆனால் இன்று டெல்லியில் நேற்று முன்தினம் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலை பொறுத்தவரை இதற்கு இதுவரை எந்த பயங்கரவாத அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. இது தவிர பாகிஸ்தானுக்கு தொடர்பு இருப்பதற்கான எந்த நேரடியான ஆதாரங்களும் தற்போது வரை கிடைக்கவில்லை. இத்தகைய சூழ்நிலையில் அது போன்ற ராஜாங்க ரீதியிலான கடந்த பெஹல்காம் தாக்குதலின் போது எடுக்கப்பட்ட ராஜாங்க ரீதியிலான முடிவுகள் இந்த கூட்டத்தில் எடுக்கப்படுமா என்ற ஒரு கேள்வி சந்தேகமாகவே இருக்கிறது. இருப்பினும் நாடு முழுக்க உஷார் நிலையை தீவிரப்படுத்துவது, பாதுகாப்பு படைகள் ஒருங்கிணைந்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது, தகவல்களை துரிதமாக தங்களுக்கிடையே பரிமாறிக்கொள்வது ஆகியவை தொடர்பாக சில முடிவுகள் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இனி அடுத்த நாட்டில் இது போன்ற ஒரு சம்பவம் நடைபெறாமல் இருக்க வேண்டும். அதற்கு என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டுமோ அதனை எடுப்பது, அதற்கு பாதுகாப்பு படையினருக்கு தேவையான ஃப்ரீ ஹேண்ட் முழு சுதந்திரத்தை கொடுப்பது ஆகியவை தொடர்பான சில முடிவுகள் இன்றைய கூட்டத்தில் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய தகவல்களுக்கு. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.